ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி நெருங்கிருச்சு. எல்லோரும் விநாயகர் சிலை வாங்குறதுக்கு பரபரப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல குட் வீடியோ வந்து விநாயகர் சிலை எவ்வளோ ரேட்டு, என்ன ப்ரைஸ்ன்னு விநாயகர் சிலை இருக்க ஷாப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆனால் நம்மகிட்ட விநாயகர் சிலைலாம் எந்த ரேட்லேருந்து எந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது? நம்மள்ட்ட விநாயகர் சிலை ஸ்டார்டிங் 100 ரூபாலேருந்து இருக்குண்ணா. சிலை 100 ரூபா 150 ரூபா ஸ்டார்டிங்ண்ணே. ஹோல்சேல் நம்ம 100,000 பண்ணுறோம், 180,000 பண்ணுறோம். நம்ம இப்போ நம்ம சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 இருக்குண்ணே. 6,000 காடிலேருந்து இருக்குங்க சைஸ். ஒன்று ஒரு வித்தியாசமான மாடல்ஸ் இருக்குங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குது. சின்ன சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மாடல்ஸ் இருக்குங்க. 40 மாடல்ஸ் கலர். இப்போ இந்த மாடல் விநாயகர் சிலை ரேட் எவ்வளோண்ணா வருது? ஆனால் இது திருச்சியில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா பண்ணுறாங்கண்ணே சைஸு. இந்த நம்மளே சொந்தமாக பண்ணுறதால நம்ம 25, 27 கொடுக்கலாண்ணே. ஓகே, 35 ரூபா திருச்சி ரேட்டுண்ணே. எங்கே வேணால் விசாரிச்சுக்கலாண்ணே. திருச்சியில் வந்து 35 ரூபா பண்ணுறாங்க. நம்ம வந்து 25, 27 கொடுத்து. பெயிண்டிங்லாம் எப்படின்னா வாட்டர் பெயிண்டிங்கா? ஃபுல் வாட்டர் பெயிண்டிங்ண்ணே. நேச்சுரல் பெயிண்டிங்ண்ணே. நம்ம தண்ணியில் பார்த்தா கரையிற மாரி தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே மாவும் இது தென்னை மட்டை இதுறாங்க உங்களுக்கு. நேச்சுரலான முறையில் பண்ணி தருவேன் நாங்கள். நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் விநாயகர் எவ்வளோண்ணா வரும்? இது 28 ரூபா ஒன்று. ஃபைனலாக உங்களுக்கு 25, 26 கொடுத்துடலாண்ணே. நம்ம 30 ரூபா பண்ணுறோண்ணே. நம்ம எல்லாம் பார்த்து வந்தாங்கன்னா உங்களுக்கு 25, 27 பண்ணி தரலாண்ணே. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 அடி வருண்ணே. அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடி அகலம் இருக்குண்ணே. உங்களுக்கு சைஸ் எடுத்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும். குட் கண்டிஷனாக இருக்கும். பாருங்க, தலையை பாருங்க, நல்லா அழகாக இருக்கும். இல்லைன்னா கலர்ஸ் இருக்குண்ணே. இது ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி 10 கலர் கேட்குற மாதிரி கலர்லையும் கஸ்டமைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் இது பார்த்தீங்கன்னா மயில் வாங்கினேன். மயிலில் உட்காந்து முருகன் அலங்காரத்தில் மயிலில் உட்காந்துற மாரி இருக்குண்ணே. இந்த மாடல் இருக்குண்ணே. இது சோபா விநாயகர்ண்ணே. சோபாவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா எலி மேலே காலை வச்சு உட்காந்துருக்க மாரி இருக்கும். இது ராஜா அலங்காரத்தில் உட்காந்துருக்க மாரி இருக்குண்ணே. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன எலி அலங்காரத்தில் உட்காந்துருக்க மாரி நார்மலாக. அவர் சோபாவில் உட்காந்துருக்கு, ராஜா அலங்காரத்தில் உட்காந்துருக்க மாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா காளை மாட்டில் உட்காந்துருமே இருக்காரு. அவர் சோபா மாடல் இருக்காருண்ணே. இவர் பார்த்தீங்கன்னா முருகன் மாடலுங்க. விநாயகர் பார்த்தீங்கன்னா முருகத்தில் உலகம் சுத்தம் மாலிமை மாரி. இவர் வந்து மயிலில் போகிற மாரி இருக்காருங்க புதுசா. இது இப்போ புது மாடல்ண்ணே. இது எல்லாமே புது மாடல். பழைய மாடல் இது மாதிரிலாம் புது மாடல். இவர் பார்த்தீங்கன்னா விநாயகர் உட்காந்துருக்காரு பாருங்க. அம்சமாக உட்காந்துருக்காரு. நிறையா பாருங்க. இந்த விநாயகர் சொன்னால் ஃபுல்லு தலையாக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன சைஸ் நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. சில லுக்னஸ் பாருங்க, கலர்ஸ் பாருங்க. அழகாக உட்காந்து இருக்க மாரி நேச்சுரலாக இருப்பார். நேச்சுரல் விநாயகர் அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு வரமே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் தலைப்பாக்கட்டி விநாயகர். இவர் தலைப்பாக்கட்டி எடுத்து நல்லா ஸ்டைலிஷாக இருப்பார். இவர் தாமரை விநாயகர் இருக்காரு. அது மாறுங்க, மாட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா குபேர விநாயகருங்க. இவர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு. புது மாடலாம் வந்திருக்காரு. பேஷனா குபேர மாடலாம் இருக்காரு. இப்போ புதுசாக இந்த மாடல் லட்சம் இருக்கு. இதை போன வருஷம் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. புது மாடலாம் வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சோபா விநாயகர் இருக்காரு. சோபா விநாயகர் இருக்காரு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஜம்ப்ஸில் இருக்க மாதிரி இருக்கு பாரு. இப்போ எதுவும் ப்ரூவ் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப்ஸில் உட்காந்துற மாதிரி இருப்பார். மோளம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அவர் வாகனமான அவர் மோளம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. புது மாடல்ண்ணே. ஃபுல் அண்ட் ஃபுல் புது மாடல். சோபாட்டில் 2 பக்கமும் ஒரு பக்கம் விநாயகர் இருக்குமே இருக்கும். இது சோபாவில் உட்காந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இசை நிறையா இருக்குண்ணே. அதேமாதிரி பாருங்கள், அனுமான் இருக்காரு நம்மகிட்ட. அனுமான் கரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த கற்பக விநாயகர் பாருங்க. இப்போ கற்பக விநாயகர். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அன்னப்பருவை ஆட்சி வச்சு அன்னப்பருவை தனியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இவர் பார்த்தீங்கன்னா சோபாவில் 2 பக்கமும் யானை இருக்க மாரி, 6 பக்கத்தில் எலி இருக்க மாரி, சோபா ராஜா நேரத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அவரு.
அதேமாதிரி மயிலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்காரு. அதே மாதிரி ராஜா விநாயகர் இங்கே இருக்காரு பாருங்க. இது ராஜா விநாயகர் உட்காந்துருப்பாரு. வெளியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்.